வணக்கம் அன்பு நந்தி நேயர்களே. சில கால விடுப்புக்கு பிறகு மறுபடியும் உங்களெல்லாம் பார்க்குறதுல, உங்களோட கனெக்ட் ஆகுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியோடு தான் என்றைக்குமே ஓடிட்டுருக்கு. அது வருஷம் வருஷம் பிறந்து முடிஞ்சு போயிட்டே இருந்தாலும் இந்த வாழ்க்கைன்றது என்றைக்குமே ஒரு கேள்விக்குறியிலே தான் இருக்குது. அந்த கேள்விக்குறிக்கு காரணம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதில் நம்ம எதிர்பார்ப்புக்கும் நம்மளோட ஆசைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கும் எதிராக நிறையா நடக்குது. ஏதோ ஒரு சில டைம் தான் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை நடக்குது. மிச்ச நேரம்லாம் அதுக்கு எதிர்பதத்தில் நடக்குது. நம்ம நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்கு தான் இங்கே பெரிய போராட்டம் இருக்குது. அதனால தான் இந்த வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி எப்பயுமே இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் அடிப்படை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் நம்ம போயிட்டோம். இங்கே தேவைகள் சுய பரிசோதனை செய்யப்படாததுனால தான் தேவைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கான வாழ்க்கைன்னு போயிடுச்சு. அந்த தேவைகள் சமுதாயத்திலிருந்து திணிக்கப்பட்டதா, இல்லை அந்த தேவைகள் மற்றவர்களால் நமக்கு திணிக்கப்பட்டதா அப்படின்றதில் மிகப்பெரிய ஒரு சுய பரிசோதனை தேவைப்படுது. ஸோ இந்த தேவைகளை நிவர்த்தி செய்கிறத தாண்டி இந்த வாழ்க்கையில் ஏதாவது நம்ம செஞ்சிட்ருக்கோமா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல வருது. ஏன்னா இந்த தேவைகள் உடல் சார்ந்தும் இருக்குது, மனம் சார்ந்தும் இருக்குது. இந்த உடலுக்கு சமுதாயம் சார்ந்து இருக்குது, இந்த மனதிற்கு சமுதாயம் சார்ந்து, நம்ம குடும்பம் சார்ந்து இருக்குது. இந்த தேவைகளை நிவர்த்தி செஞ்சுட்டே போனால் சந்தோஷம் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா தேவைகள் மாறிக்கிட்டே இருக்குது, கூடிக்கிட்டே இருக்குது. அப்போது இதோட பாதை தேவைகளை நிவர்த்தி செய்கிற பாதை சரியான வாழ்க்கை முறையா? அப்போ வேறு எப்படி வாழ்கிறது? பிள்ளைகளோட தேவைக்காக முடிவுகள் எடுக்கிறது, நம்மளோட உடல்நிலைக்கு தேவைக்காக முடிவுகள் எடுக்கிறது, பிள்ளைகளோட படிப்புகள், நம்மளோட வேலை, இதுக்கு எல்லாத்துக்கும் தேவைக்காக நம்ம ஒரு சில முடிவுகள் எடுத்து இடம் மாறுறது, இல்லை வேறு ஒரு பாதைக்கு தடம் மாறுறது, இப்படி எக்கச்சக்கமான கட்டாயப்பட்ட வேறு வழி இல்லை, இந்த முடிவு எடுத்து தான் ஆகணுன்ற மாதிரியான தேவைகளுக்கான முடிவுகளும் எடுக்க வேண்டிய சூழல் இந்த வாழ்க்கை அனுதினமும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுதான் வாழ்க்கையா? இது தாண்டி வேறு வாழ்க்கைனா என்ன? ஒரு சிலருக்கு இந்த கேள்வியும் இருக்கும். அப்போ நான் இப்படியே பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறது எனக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பாச்சு அப்படின்னு. ஸோ இந்த வாழ்க்கைகள் பலருக்கும் பலவிதமான புரிதலில் ஒரு விதமான மனக்குழப்பத்தில்
இப்படியே வாழ்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. நின்று யாரும் யோசிக்கிறதே இல்லை. அப்படி கண்ணை கட்டி இறக்கி விட்ட மாதிரி எல்லோரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடணும் அப்படி. இந்த வாழ்க்கையை பற்றி தொடர்ந்து பேசுவோம்.